எழுந்து வாடா கருப்பா அப்படின்னு ராமர் வந்து குசனை பார்த்து சொல்கிறார். கிராமிய கதைகளில் இந்த மாதிரி சீதையினுடைய இரண்டாவது மகன் குசன் தான் கருப்பசாமியாக இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. எப்போவுமே என்னுடைய சேனலில் நான் சொல்கிறது அந்த கதைகளை விவரிக்கிறதோ அது எத்தனை வருடங்கள் எத்தனை ஆண்டுகள்ன்றது மெயின் கிடையாது. எனக்கு ஒரு விஷயம் தனியாக இண்டிகேஷன் ஆகும். அந்த மாதிரி இந்த விஜய ராம இதுங்கெல்லாம் வந்து ஒன்றோட ஒன்று சம்மந்தப்பட்ட விஷயங்கள். கடவுள்னு பார்க்கும்போது உங்களுக்கு வாராகி ராமன் இதுங்கெல்லாம் ஒன்றோட ஒன்று கனெக்ஷன் இருக்குது, படவட்டமாக இதெல்லாம் சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போ விஜய்ன்ற பேரில் இருக்கிற ஒரு ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு. அவருக்கு ராமேஸ்வரம்ன்றதுக்கு தொடர்பு. இப்போது அந்த ராமாயணத்தோடு தொடர்பு இருக்கின்ற அந்த குசன் வேறு கதைகள் இருக்குது உங்களுக்கு கருப்புசாமிக்கு. அந்த ராமாயணத்தோடு தொடர்பு இருக்கின்ற அந்த கதையும் இருக்குது கருப்புசாமிக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இவர் ரொம்ப ரொம்ப பழமையானவர். ராமாயணம் வந்து 10,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் தோணுதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. திரேதா யுகத்தில் ராமர் சீதை காலம் வந்து 12,96,000 ஆண்டு. ஆனால் ஒரு யுகம்ன்றது பல லட்சங்கள் இதில் தாண்டி இருக்குது. உங்களுக்கு துவாபர யுகம், அதாவது மகாபாரதம் நடந்தது வந்து 8,64,000 ஆண்டுகள் நடந்திருக்குது. இது கண்ணன் அது ஒவ்வொரு யுகம் முடிகிற சமயத்தில் தான் இந்த மகாபாரதம் ராமாயணம்லாம் முடிஞ்சிருக்கு. வந்து கலியுகத்தில் கல்கி வருவார் முடியும் போது. ஆனால் ஐயப்பன் வந்து இந்த கலியுகத்தினுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான். கலியுகம் வந்து 4,32,000 ஆண்டுகள். அதில் 5,125 ஆண்டுகள் தான் முடிஞ்சிருக்குது. ஆனால் இந்த ஸ்டார்டிங் டைமில் தான் ஐயப்பன் இருக்கிறாரு. ஐயப்பனோட இந்த கருப்புசாமி கனெக்ட் ஆகிடுறாரு. அதாவது சிவனுடைய கட்டளைப்படி ஐயப்பனுக்கு உதவி செய்வதற்காக அந்த கருப்புசாமி அவதாரம் எடுக்கிறாரு. இத்தனை யுகங்கள் எல்லா யுகங்களையும் தாண்டி சபரிமலை 18 படிகளில் பல ரகசியங்கள் இருக்குது. அதில் பெரிய வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கருப்பண்ண சுவாமி அங்கே முதல் படியினுடைய வலது பக்கத்தில் இருக்காரு. இந்த 11 என்ற நம்பரே ராவண இந்திரர்களை சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லுவார். அது உங்களுக்கு தெரியும். அப்போ நான் எனக்கு மைண்டில் தோணுது அந்த 11 என்ற நம்பரே லவகுசாவில் வந்துருக்குமோ அப்படின்னு நான் உங்களுக்கு கமெண்ட் கூட பண்ணேன். அதே மாதிரி இந்த குசான்றதை பற்றி நேற்று கரெக்டாக 11:10க்கு நான் கம்ப்யூட்டரை பார்த்துனே இருக்கேன். 11:11க்கு கரெக்டாக அந்த குசா என்பவர் இவராகத்தான் இருக்கணும்னு என் மைண்டில் தோணுச்சு. ஆனால் அதை நான் வெளியில் சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த விஜய ராமன்ற தொடர்பு இருக்குதுன்ற மாதிரி இந்த விஜய் ஆட்சிக்கு வர சமயத்தில் இந்த கருப்புன்ற படம் வந்து சூர்யாவது வெளியே வர மாதிரி இருக்குது பாருங்கள், ஒரு கனெக்டிவிட்டி. ராமன் இந்த உரிமையை செக் பண்ணுறதுக்காக அந்த 2 பசங்களையுமே அந்த நெருப்பில் இறக்கும்போது இவர் மட்டும் கருகி போயிடுறாரு. அப்புறம் எழுந்து வாடா கருப்பான்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு சீதை கேட்டுக்கிறாங்க. அந்த பையனும் எனக்கு உயிரோடு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வாடா கருப்பான்னு சொல்லிட்டு அவர் வந்து அன்னைக்கு தோன்றினவர் தான் அந்த கருப்புசாமி. இன்றைக்கி கலியுகத்தில் ஐயப்பன் பக்கத்தில் அவர் வந்து சிவனுடைய ஆணைப்படி வந்திருக்கிறார். உண்மையிலேயே அந்த கருப்புன்ற படத்தில் எடுத்த மாதிரி மனிதர்கள் ஆயிராவோ இல்லை ஒவ்வொரு ஊர்லேயும் எல்லை தெய்வமாக இருந்து அவர்கள் மனித ரூபத்தில் வந்து உண்மையிலே சில விஷயங்களை செய்கிறாங்க. சில பேரால் மட்டும்தான் அதை கவனிக்க முடியுது. அந்த மாதிரி ஒரு அனுபவம் ரீதியான சில விஷயங்களை உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லப்போனால் விஜய் போட்டின்னு இருக்க அந்த கருப்பு கோட்டு கூட அது கூட நம்ம சம்மந்தப்படுத்திக்கலாம்னு தோணுது.